ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய வல்லாரக்கீரையை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி துவையல் அரைக்க போகிறோம். கீரை சாம்பார் கூட்டுன்னு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்தோம்னா இட்லி தோசைக்கு அவங்க தொட்டு சாப்பிடுவாங்க. அதே சமயம் சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த வல்லாரக்கீரை துவையல் பண்ணுறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூட 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூட காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வரமிளகாய் நல்லா வறுபட்டு வந்ததும் அடுத்ததாக ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது துவையல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளிக்கு ஆப்ஷனெலாம் நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். புளி இல்லைன்னா தக்காளி 2ல் ஏதாவது வேணும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக துவையலுக்கான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போது இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி கொடுத்ததும் நம்ம தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரத்துக்கு மூடி போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம இதில் வல்லாரக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரையை சேர்த்துருக்கேங்க. வல்லாரக்கீரையை சேர்த்துட்டு இப்போது இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருளை வதங்கி வர வரைக்கும் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். கீரையை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி நல்லா சுருளை வதக்கி விட்டதும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கும். அடுத்ததாக இந்த கீரையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மறுபடியும் நம்ம மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் கீரையை ஒரு 2-3 செகண்ட்ஸ் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நமக்கு கீரை நல்ல பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடோடவே இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சூடோடவே தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா ஆறி வந்ததும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டி பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், துவையல் நல்லா திக்காக இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சட்னி போல் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த துவையலுக்கான நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பு இதில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நல்லா சூப்பராக டேஸ்டான வல்லாரக்கீரை துவையல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சாதத்தில் இந்த வல்லாரக்கீரை துவையல் சேர்த்துட்டு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு இட்லி தோசையில் கூட நீங்கள் இதை தொட்டு கொடுக்கலாம். வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு உணவில் சேர்த்துக்கோங்க. அவங்களுடைய ஞாபக சக்தி திறனையை அதிகப்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இந்த கீரையை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் துவையல் அரைச்சி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வல்லாரக்கீரை துவையல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கோமதி ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.